ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சது. அந்த குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சருக்கு மட்டும் இருந்தது. ஸோ நம்ம வந்து அந்த கொஸ்டின் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அப்படிங்க வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து பார்த்துட்டே வரோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா போயம் எங்கேருந்து கேட்டாங்க, ப்ரோஸ் எங்கேருந்து கேட்டாங்க, அடுத்து நம்ம வந்து கிராமரில் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க, நம்ம வந்து எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து இங்கே 4 ஆப்ஷன் 1 2 3 4 நம்ம வந்து முன்னாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படி மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பேனரை மட்டும் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த 4ல் என்ன அப்படி மாதிரி கேட்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 1 and 2 ஆர் கரெக்டு, இல்லை 2 and 3 1 and 4 3 and 4 இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது நம்ம வந்து முதல்ல புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம புக்கில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல் சிலபஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் கிராமரில் நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இது பார்த்தோம்னா நம்ம வந்து யூனிட் 2ல் வந்து இருக்கும். வொக்காபுலரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 456. ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பேனர் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ மொதல் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேனர்னு இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இந்த 4ல் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக பேரா இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது ஏதோ 2 தான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பேராக இருக்குது, அப்படி தானே? ஓகே, ஸோ முதல்ல இந்த ஸ்பேனர் இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ வந்து இங்கே பாருங்கள் ஸ்பேனர். ஸோ ஸ்பேனர் அப்படின்னா ஃப்ரெஞ்சு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்பேனர் அப்படின்னா ஃப்ரெஞ்சு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. அப்போ வந்து 1 பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த புக் நம்ம எப்போ பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாலேயே. ஸோ இது வந்து குரூப் 4ல் நமக்கு வந்து சிலபஸ் மாற்றணும் நடந்தால் மொதல் எக்ஸாம் நம்ம அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணது இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வந்து இப்போ இந்த மொதல் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு, ஸ்பேனருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு அப்படிங்கிறதான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் 4 ஆப்ஷனில் 1 கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இருக்குது. ஏயும் பியும் அப்படி தானே. ஸோ ஏலையும் பிலையும் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு 1 வந்து இருக்குது, மிச்சமே வந்து 1 இல்லை. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக ஏயாக இருக்கலாம், இல்லை வந்து பியாக வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அடிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா 1 2 இப்போ வந்து நமக்கு வந்து ரைட்டாக இருக்கலாம், இல்லை 4 வந்து ரைட்டாக வந்து இருக்கலாம். ஸோ வந்து இப்போ 2 என்ன இருக்குது, ஹோவர் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 460 வந்து பாருங்கள். ஸோ ஹோவர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வேக்கம் கிளீனர். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நான்சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பார்த்தோம் அப்படின்னா அது தப்பு. அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம், 1 ஏஆர் இருக்கலாம், இல்லை வந்து பிஆர் இருக்கலாம். இப்போ செகண்ட் வந்து தப்புன்னு வந்து ஆகிட்டு. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் பிஆர் தான் இருக்கலாம். நீங்கள் வந்து இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து லாக் பண்ணிடலாம், அப்படி தானே? ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து எலிமினேஷன் மெத்தடில் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி 4 டைப்பு, ஸோ வந்து 4 ஸ்டேட்மெண்ட்டு எப்படி கேட்டாலுமே நம்ம ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி வந்து எலிமினேஷன் டெக்னிக்லேயே பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் எவ்வளோ தான் கஷ்டமாக கேட்டாலும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 and 4 அப்படிங்கிறது. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு போயம் எங்கேருந்தெல்லாம் கேட்டாங்க, ப்ரோஸ் எங்கேருந்தெல்லாம் கேட்டாங்க, மிச்ச கிராமர் டாபிக் நம்ம அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பார்ட்டாக வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதையும் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் நம்ம வந்து ஆர்டராக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்கில் இருக்குது, புக்கு வெளியே இருந்து கேட்குறது, இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த புக்கை பார்த்தோன்னா டீட்டெயில் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க.